பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களையும் என்னையும் பலப்படுத்தி அவர் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே ஓட செய்கிறார். இன்றைக்கு கூட ஆவியானுடைய துணையோடு ஒரு வார்த்தையை தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. அது என்னங்க? நல்ல போராட்டம், கெட்ட போராட்டம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு நீண்ட ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த ஓட்டம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த ஓட்டம் இருக்கிறது. ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓட வேண்டும். இங்கு பவுலடியார் எழுதுகிறார், ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆனால் பவுலடியாருடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்போது அநேக துன்பங்கள், அநேக போராட்டங்கள், அநேக அடிகள், காவல்கள், சித்திரவதைகள், நிந்தனைகள், அவமான சொற்கள், அவமதிப்புகள், இது எல்லாவற்றையும் அவர் எப்படி எடுத்துக்கொண்டாரா? ஒரு நல்ல போராட்டமா. என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த பரலோக ஓட்டத்துல இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் சகித்து கொண்டு என் ஓட்டத்தை முடித்து அழிவில்லாத நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு அவர் உதவி செய்வார் என்ற நிச்சயத்தோடு கூட ஓடினார். எந்த சூழ்நிலையிலும் அந்த விசுவாசத்தை அவர் விட்டுவிடவில்லை. அந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரி, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு வரும்போது, ஒரு சின்ன இழப்பு வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் இந்த வாழ்க்கை? ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? ஏன் எனக்கு இந்த உபத்திரம்? 1000 கேள்விகளை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்க அந்த ஓட்டத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த வாழ்க்கை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த பாதை போராட்டம் இருந்ததுதான், பாடுகள் இருந்ததுதான், உபத்திரம் இருந்ததுதான். ஆனால் ஒன்று நிச்சயம், இதையெல்லாம் ஓடி முடிக்கும் பொழுது, அந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமை நிறைந்த ராஜ்யத்துக்குள்ளே நித்திய காலமாய் மகிழ்ச்சியோடு இளைப்பாறுகிறோம் என்ற நிச்சயம் நமக்குள்ள இருக்குமானால் இந்த பாடுகளும் உபத்திரவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. பவுலடியார் வாழ்க்கையில அவருடைய கண்கள் பார்த்ததெல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தின் கிருபைகளையும் மகிமைகளும் தான். ஆதலால இந்த பாடுகள் எல்லாம் நல்ல பாடுகளாய், நல்ல போராட்டங்களாய், நல்ல உபத்திரவங்களாய் அவருக்கு தோன்றினது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் நிறைந்த பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? உபத்திரங்கள் நிறைந்த வேதனைகளும் வழிகளும் நிறைந்த பாதைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக அது நல்ல போராட்டம் தான். விசுவாசத்தோடு அந்த பாதையில ஓடுங்கள். நிச்சய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நமக்காய் ரத்தம் சிந்தின ராஜாதி ராஜா நமக்காய் வைத்திருக்கிற நம் மகிமை நிறைந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க இந்த பாடுகளும் உபத்திரங்களும் நமக்கு உதவி செய்யும். நல்ல போராட்டத்தை போராடுங்க, விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க, ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க அவர் உதவி செய்வார். நம்புறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. சீக்கிரமாய் மகிமையுள்ள தேவனை சந்திக்க நம் ஆயத்தமாவோம். கண்களை மூடி, அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஓட்டத்துல வருகிற எல்லா போராட்டங்களையும் போராடி ஜெயம் எடுத்து எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்தருளோன்னு ஜெபிக்கிறோம். அப்படி செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.